அப்படின்னா, I done some setup in my room right now, in my Bangalore room. ஸோ லைட்லாம் போட்டு காலையிலே செம்மையா 5 AM லேருந்து லைட்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்குலாம் வீடியோ வந்துட்டே இருக்க போகுது இதுக்கப்புறம். ஓகே, மை மோட்டிவேஷன் இஸ் லைக் தட். பட் ஐ டோன்ட் நோ வாட் காட் வில் கிவ். ஓகே, எனிவே ட்ரை பண்ணுவோம் நம்ம நிறையா வீடியோ போடுறதுக்கு. ஓகே, ஸோ என்னோட எய்ம் என்னன்னா, திஸ் இயரா திஸ் மந்த் திஸ் இயர், ஓகே, ஐ வாண்ட் அட்லீஸ்ட் ரீச் 100K ஃபாலோவர்ஸ் இன் போத் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். இதுதான் என்னுடைய கோல் ஆக்சுவலாக. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் ரீச் மெனி பீப்புள். இல்லை, நிறைய பேர் ரீச் பண்ணணும், நிறைய பேர் கைட் பண்ணணும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவேஷன் அண்ட் கோல். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐம் டூயிங் திஸ். ஆக்சுவலாக இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 6 AM நடக்கும் எவ்ரிடே. யோசிச்சு பாருங்கள், 6 மணிக்கு எழுந்து கிளாஸ் எடுக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க்கு. ஆனால் 6 மணிக்கு வந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு தெரியுமா? நிஜமாவே நடந்துச்சு. என்னுடைய 10லேருந்து 12 பேட்ச் வந்து 6 AM ஒர்க் ஷாப்பு. 6 AM எழுந்து உட்கார வைக்கிற பெரிய விஷயமே ரொம்ப ரொம்ப பெருசு. நான் ஏன் இதை வந்து 7 o'clock 7:30க்கு மேலே வைக்கிறேன் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு அடாப்ட் ஆவீங்கன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா நான் என் கூட ட்ராவல் பண்ணுற அந்த நம்மளுடைய ப்ரீவியஸ் பீப்புள் எல்லாருமே 6 AM அடாப்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாரையும் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் தனியாக இப்போ தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, தனி ரூமு, அதுமாதிரி பிஜி இன் தனி செப்பரேட்டாக ஒரு ரூம் எடுத்திருக்கேன். இப்போ பிரச்சனை இல்லை. ஐ கேன் மேக் 6 AM ஒர்க் ஷாப் கூட என்ன பண்ண முடியும். ஓகேவா, இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆக்சுவலி. எனிவே, பட் நான் நிறைய பார்ட்டிசிபேட் எதிர்பார்க்குறேன். நம்ம கம்மியான ஆட்களோட எடுக்கும்போது இருக்கிற எனர்ஜி இருக்குல்ல, அது ரொம்ப கம்மி. கரெக்டா? வி ஹாவ் டு ஹாவ் மல்டிபிள் பீப்புள் இன்சைடு அவர் பக்கெட். அப்போ தான் நிறைய விதமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும், உங்கள் டவுட்டை தெரிஞ்சுக்க முடியும். ஆம், நிறைய பேருக்கு இன்சைட்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. தட் இஸ் த ரீசன் ஐ எம் ஜஸ்ட் கண்டக்டிங் 6 AM ஒர்க் ஷாப். இந்த 6 AM ஒர்க் ஷாப்பில் நிறைய பேர் இம்பேக்ட் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த புக்ஸ் படிக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் நம்ம பேசலாம். ஓகேவா, யாரெல்லாம் புக் படிப்பீங்க ஆக்சுவலி? ஹூ லேர்ன் புக்ஸ், ஐ மீன் ஹூ ஸ்டடி புக்ஸ், ஹூ ரீட் புக்ஸ்? திஸ் கொஷின் வில் பி கரெக்ட். யாரெல்லாம் புக் படிப்பீங்களோ மீ அப்படின்னு போடுங்க. யாரெல்லாம் புக் படிப்பீங்களோ மீ. ஓகே, என்னடா இவர் இன்னைக்கு வந்து புக்கு படிக்கிறத பற்றி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. யாரெல்லாம் புக் படிப்பீங்க? எல்லாருமே படிப்பீங்களா? How many people are there in the session? 9 people are there. Okay. மிருதுலா, சரவணன், அஜித், நோ. ஓகே, படிக்காதவங்க நோ ப்ராப்ளம். ஈவன் நான் கூட படிக்க ஆரம்பிக்கல, பட் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஐ ஹாவ் ரீட், ஐ ஐ டன் ஒன் புக் ஆக்சுவலி. ஒரே ஒரு புக் மட்டும் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். மீதி எல்லா புக்ஸ் இருக்கு, பட் ஆனால் நானும் படிக்க ஆரம்பிக்கல. பட் ஐ ஹாவ் டு டூ தட் ஆக்சுவலி. ஓகே, புக்கு படிக்கிறதோடைய நல்ல பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நிறைய ஃபார்மேட்டில் வந்து கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஜூம் செஷனே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு சமமான ஒரு விஷயம் தான். ரீல்ஸ் பார்க்குறதோ இருக்கட்டும், வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் அ நாலேஜ் அப்கிரேடேஷன். ஓகே, த ஃபார்மேட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் கம்மிங் டு நாலேஜ், கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவீங்க வென் வீடியோ பார்க்கும்போதும், வென் யூ ஆர் ரீல்ஸ் பார்க்கும்போது, சேவ் பண்ணும்போது. ஓகே ஃபைன், எவ்ரி திங் இஸ் குட். பட் ரீட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இன்னைக்கு? கம்யூனிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம. ஓகே, வை ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஷின்? கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ப்ரோ, எனக்கு வந்து இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ப்ரோ. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசுறதுக்கே தடுமாறுறேன் நான். நான் என்ன பண்ணுறது? நீங்கள் 4 வார்த்தை பேசுறதுக்கு தடுமாறுறீங்கன்னா எப்படி பேசுறீங்க ஃபர்ஸ்ட்டு? அதாவது லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்களா? இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பேசுறீங்களா? வேர் யூ ஆர் கெட்டிங் ஸ்ட்ரகிள். இதுக்கு முன்னாடி வரையும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டயும் இங்கிலீஷ்ல பேச மாட்டோம். கரெக்ட்டா?
நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட, நம்ம பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட யாருகிட்டயுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இங்கிலீஷ்ல பேச மாட்டோம். தமிழ்ல மட்டுமே பேசி பழகிட்டோம். கரெக்ட்டா? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, பெங்களூர் மாரியான ஒரு ஊர்ல கன்னடா லாங்குவேஜ் தெரியணும், ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இல்ல இங்கிலீஷாவது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இத விட்டா வேற வழி இல்ல. நீங்க இங்க இருக்கிற கர்நாடகாவுக்கே இந்த நிலைமைனா, இன்னும் நார்த் இந்தியாலாம் போனா நம்மளோட நிலைமை என்ன ஆக போகுது? சொல்லுங்க பார்க்கலாம். பேசிக்லி கம்யூனிகேஷன் அப்படின்னா பேசுறது மட்டும் இல்லப்பா. நோட் பண்ணிக்கங்க இந்த பாயிண்ட்ட. கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஒன்லி அபௌட் டாக்கிங். ஓகே. Communication is the way how you are appearing to the meet, appearing to the work, appearing in your life, எனி ஈவெண்ட் எப்படி நீங்க அப்பியர் ஆகுறீங்க? அப்பியர் என்னப்பா? அப்பியரன்ஸ். ஓகே. உங்களோட பர்சனாலிட்டி. ஓகே. அண்ட் தென் யுவர் யுவர் லாங்குவேஜ். ஓகே. இட்ஸ் அ பாடி லாங்குவேஜ். உங்களோட பாடி லாங்குவேஜ்ன்னும் போது எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க? எப்படி வந்து உங்களோட ஆட்டிட்யூட் இருக்கு? எல்லாத்துக்குமே இந்த கம்யூனிகேஷன்ன்றது பொருந்தும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஒன்லி அபௌட் டாக்கிங். ஓகே. இட்ஸ் நாட் அபௌட் டாக்கிங். இட் இஸ் வே ஆஃப் அப்பீரிங், வே ஆஃப் பிரசன்டிங் யுவர் செல்ஃப். ஓகே. அண்ட் தென் how you are designing the particular design, the way it convey the audience. The communication means your particular design file itself, it should be communicate properly. இந்த பாயிண்ட் நான் மறுபடியும் தமிழ்ல சொல்றேன். நீங்க கம்யூனிகேஷன் நினைச்சிட்டு இருக்கிறது பேசுறது மட்டும் இல்ல. ஒரு மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ற அந்த அப்பியரன்ஸா இருக்கலாம், இல்ல பாடி லாங்குவேஜா இருக்கலாம், நீங்க எப்படி பேசுறீங்கன்றது இருக்கலாம். நீங்க பண்ற டிசைன் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணணும். ஓகே. அதாவது உங்களோட ஃபிக்மா ஃபைல் இருக்குல்ல, அதிலிருந்து பார்க்கும்போது கூட ஒரு பொறுப்பான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரணும் அவங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் எல்லாருக்குமே புரிஞ்சுதுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது, யாருக்கெல்லாம் புரியல? புரிஞ்சவங்கலாம் மீ, புரியாதவங்கலாம் நோ. நோ ப்ராப்ளம். நம்ப மறுபடியும் போயிட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஃபிக்மாக்குள்ள போயிட்டு. புரிஞ்சவங்கலாம் மீ, புரியாதவங்கலாம் நோ. ஓகே. உங்களுக்கு நெறையா இன்னைக்கு நெறைய டிசைன்ஸ் உடைய கம்யூனிகேஷன் லாங்குவேஜ பத்தி பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஓகே. ம். எங்க ஆளுங்களே பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் தேடிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு ஃபைல் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. கிடைச்சிருச்சு. ஓகே. ஓகே. நான் இப்ப எட்டு வரேன் உங்களுக்கு. ஓகேவா? அதோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படி கம்யூனிகேஷன் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சார் என்ன சார் எல்லாம் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சொல்றீங்களே தவிர்த்து, அந்த கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லவே மாட்றீங்களே சார்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கொஸ்டின் கேட்டுன்னு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரசன்டேஷன். நீங்க எப்படி அப்பியர் ஆகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே. பாருங்க, இதெல்லாம் எங்க ஆளுங்க பண்ண ஒர்க் தான். சரியா? நம்ம டிசைனர்ஸ் பண்ண ஒர்க் தான். இப்போ இப்ப இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குது. எது இதுல ஃபைனலு, எது இதுல வொர்க் இன் ப்ராக்ரஸு, எது சாம்பிளு, எந்த விஷயத்த நான் எங்க பார்க்குறேன், எதுவுமே இல்லாம கண்ணா பின்னான்னு போட்டு வச்சிருக்காங்க. சி!
இதுல நான் எதைப்பா ஃபைண்ட் அவுட் பண்றது? திஸ் இஸ் பேட் கம்யூனிகேஷன். புரியுதா? இப்ப இதுல நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. காம்பீட்டா பெஞ்ச்மார்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் கம்பேரிசன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் சூப்பர். பட் ஹவ் தே ஹேவ் டு டூ? எப்படி பண்ணியிருக்கணும் இத? எப்படி பண்ணிருக்கணும்னா, லைக் செக்ஷன் செக்ஷனா போட்டிருக்கலாம். பேஜ் பேஜா போட்டிருக்கலாம். அதுக்கு நல்ல டைட்டில் குடுத்துருக்கலாம். தே கேன் டூ இட் இன் அ மல்டிபிள் வேஸ். பட் வாட் தே டிட்? இங்க என்ன பண்ணியிருக்காங்க? அப்படியே டம்ப் த திங்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இத எக்ஸ்பிளைன் பண்ற அவனுக்கே புரியாது அடுத்த வாட்டி. கரெக்ட்டா இல்லையா? ரைட்? திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன். இதுதான் பேட் கம்யூனிகேஷன். நீங்க எல்லாத்துலயுமே கம்யூனிகேஷன் போட்டுக்க வேண்டியது தான். பேசுறது மட்டும் தான் கம்யூனிகேஷன் இல்ல. எழுதுறதுமே கம்யூனிகேஷன் தான். பிரசன்டேஷனுமே கம்யூனிகேஷன் தான். பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே ப்ரோ. இது எப்படி பண்ணியிருக்கலாம் நம்போ? எப்படி பண்ணலாம்? ஒரு பெட்டரான ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம்? ஒரு பெட்டரான கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாம்? அப்படின்னா, ஒரு பெட்டரான கம்யூனிகேஷன். ஐ வில் ஷோ யூ சம்திங். பெட்டரான கம்யூனிகேஷனுக்கு தேடிட்டு இருக்கேன். நல்ல ஆப். ஓகே, ஓகே. ஆ. இது நாங்க ஒர்க் பண்ண ஃபைல் தான். பட் இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். நான் கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி குடுத்தது தான். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ம். இது கூட நீங்க நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இங்க என்ன தெரியுது? மிஸ்லெனியஸ் ஸ்க்ரீனு. ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு மேலயும் ஒரு பேர் இருக்கு. 404, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அபௌட் அஸ், ஓகே, FAQ, கான்டாக்ட் அஸ், ஓகே. These many informations are there. And then you have some kind of communication. User screen, admin screen, okay, iFidelity, user screens, admin screens, mobile screens, okay. And then you can see admin flow. Admin flow இங்க இருக்கு தனியா. Okay, admin flow, draft, okay, multiple pages are there. இப்போ இது ஒரு பெட்டரான கம்யூனிகேஷனா சொல்லணும்னா, somehow I can able to understand what is what. கரெக்டா இல்லையா? என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு மேல பேர் போட்டிருக்கேன் பாருங்க. செக்ஷன் வைஸ் பேர் போட்டிருக்கேன். ஹோம் பேஜ், செக்ஷனு, டீட்டெயில் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்களா? இது ஒரு குட் கம்யூனிகேஷன். ஓகேவா? சம்ஹவ் ஐ கேன் ஏபிள் டு அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இங்க பாருங்களேன். இது வந்து iOS உடைய டிசைன் சிஸ்டம். ஓகே. யாரோட இது? ஆப்பிள் உடைய டிசைன் சிஸ்டம். யூ கேன் சீ த காம்போனன்ட்ஸ் உடைய டிஃபைனேஷன பாருங்களேன். சி நேம்ஸ். எல்லா ஃப்ரேமுக்கும் நேம் குடுத்துருக்காங்க. எல்லா பேஜுக்கும் இந்த மாரி டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ஓகே. இந்த மாரி நேவிகேஷன் பார் வச்சிருக்கிறாங்க. டேபிள்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் டைட்டில் குடுத்துருக்காங்க. அதுல இது ஆக்டிவான மோடு, இது லைட் மோடு, டார்க் மோடு அப்படின்னு செக்மென்ட் பண்றாங்க. அதாவது இது பார்க்கும்போது ஒரு தெளிவு இருக்கும் நம்மளுக்கு. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். யூ டோன்ட் வாண்ட் டூ அகைன் அண்ட் அகைன் நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல பாருங்க இங்க. இங்க என்ன நடக்குது இங்க? உங்களுடைய மெச்சூரிட்டி தெரியணும் இந்த மாரி வொர்க்ல. இந்த மாரி டைட்டில் போடுறது, ஓகே. இந்த மாரி டெஃபினிஷன் எழுதுறது, இது என்ன? எதுக்காக பண்றது? இது ஏன் இப்படி பண்றோம்? அப்படின்றதுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து ஈஸியாவே புரிஞ்சிடும். திஸ் இஸ் டிசைனர் கம்யூனிகேஷன். ஓகே. இந்த கம்யூனிகேஷன்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கங்க. ஓகே. கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட் ரோல். என்னப்பா? கன்சிஸ்டன்சி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் அலைன்மென்ட்.
கன்சிஸ்டன்சினா ஒரு பேஜில் ஃபாலோ பண்ண மெத்தடை அதே மெத்தடை எல்லா பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலைட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹாவ் யூஸ் டாட்டட் லைன்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்க, சேம் டாட்டட் லைன், சேம் டாட்டட் லைன், சேம் டாட்டட் லைன். எல்லாத்துக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஹெட்டர் பாருங்களேன், சேம் ஹெட்டர், சேம் டைப் ஆஃப் ஹெட்டர், சேம் டைப் ஆஃப் ஹெட்டர். ஓகே, அண்ட் சேம் டைப் ஆஃப் ஹெட்டர்ஸ். எல்லாத்துலேயுமே சேமான டைப் ஆஃப் ஹெட்டர்ஸ். திஸ் இஸ் வாட் த கன்சிஸ்டன்சி. ஓகே, செகண்ட் ஒன் அலைன்மெண்ட். ஓகே, அலைன்மெண்ட்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பேஜ் அலைன் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு திங்க் அபவுட் 4 பக்கம். ஓகே, 4 சைடு, டாப்பு, டவுனு, லெஃப்ட், ரைட்டு. சொல்றது புரிஞ்சுதா? டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட், ரைட்டு, அப்பு, டவுன், 4 பக்கம் பார்க்கணும். 4 பக்கத்துக்கும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும். போய் ஒட்டிட்டு இருக்கக்கூடாது அப்படியே. இட் ஷுட் பி ஈக்குவலி அலைன்டு. மேலே 2 பிக்சல் பேடிங் கொடுத்துருக்குன்னா கீழே 2 பிக்சல் பேடிங், லெஃப்ட்டில் 2 பிக்சல் பேடிங், ரைட்லேயும் பேடிங். ஃபர்ஸ்ட் பேடிங்னா என்னன்னு தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? பேடிங் தெரிஞ்சவங்க மீ அப்படின்னு போடுங்க. பேடிங் தெரிஞ்சவங்களாம் மீ. பேடிங்னா எனக்கு தெரியாது ப்ரோ, எனக்கு. நோ, போட்டுருங்க, தப்பு கிடையாது. தெரியாதவங்க, பேடிங் தெரியாதவங்க நோ. யாராக்கெல்லாம் தெரியும், யாராக்கெல்லாம் தெரியாது? நம்ம போட்டிங்களா? பேடிங் எல்லாருக்குமே தெரியுமா? யாருக்காவது தெரியாம இருக்கீங்களா? யாராவது தெரியாம இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. ஓகே, பேடிங்ன்றது என்னன்னா, ஐ கிவ் ஐடியா. ஓகே, பேடிங் தெரிஞ்சுதான் சந்தோஷம், தெரியலன்னா தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஈக்குவல் ஸ்பேசிங் இங்கே பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், ஒரு ப்ராடக்ட்டில் இப்போ நான் ஹைலைட் பண்ணும்போது பாக்ஸ் பாருங்கள், மேலே ஒயிட் கலரில் அந்த சேம் பாக்ஸ் கீழேயும் இருக்கும், சைட்லேயும் இருக்கும். அதாவது ஈக்குவலான ஸ்பேஸிங்கை வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பேடிங். பேடிங் மீன்ஸ் இன் யூஐ, யூஐயில் போடணும். ஓகேங்களா? பேடிங் நார்மலாக போட்டிங்கன்னா முடிஞ்சுது. எஸ், திஸ் இஸ் வாட் பேடிங். ஓகே, இந்த மாதிரி பட்டன்லேருந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பரான ஸ்பேசிங் அண்ட் பேடிங் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அங்கே தான் நம்மளுடைய யூஐ டிசைனருடைய ஸ்கில் செட்டே வளரப்போகுது. ப்ரோ, இந்த மாதிரி பேடிங் அண்ட் காம்பனன்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எங்கே போகலாம்? நீங்கள் போயிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பேடிங் எப்படி வைக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், எப்படி அலைன்மெண்ட்டாக இருக்கணும், குட் ப்ராக்டிசஸ் பேட் ப்ராக்டிசஸ் என்ன, பட்டனோட சைஸ் எவ்வளோ தூரம் வைக்கலாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அலைன்மெண்ட். திஸ் இஸ் வாட் அலைன்மெண்ட். எல்லாத்துக்குமே இது மாதிரி இருக்குது. பட்டனுக்கு இருக்குது, கார்டுக்கு இருக்குது, டேபிளுக்கு இருக்குது. ஓகே, ப்ரொஃபைல் கேலரி பிக்சர் இருக்குது, ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அவத்தார் இருக்குது. எல்லாத்துக்குமே வி ஹாவ் சர்டன் பேடிங்ஸ், ஸ்பேசிங்ஸ், அலைன்மெண்ட். ஓகே, ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இதுக்கு பேர் வந்து அலைன்மெண்ட். சொல்றது புரிஞ்சுதா? திஸ் இஸ் வாட் அலைன்மெண்ட். சரியா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து மார்ஜின் தெரிஞ்சிடுச்சு, பேடிங் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, அதாவது அலைன்மெண்ட் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் கன்சிஸ்டன்சி பற்றி பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விஷயம் ஹைரார்கி.
ஹைராரிக்கி. அது என்ன ப்ரோ ஹைராரிக்கி? ஹைராரிக்கி அப்படின்னா, எது என்னோட இதில் நான் முக்கியமாக அதிகப்படுத்தி காட்ட போகிறேன், எதை நான் வந்து கம்மி பண்ணி காட்ட போகிறேன், அதாவது விச் ஒன் இஸ் கோயிங் டு பி அ ஹைலைட்டட் ஒன், விச் ஒன் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஹைலைட்டட் ஒன். ஓகே, அதுதான் என்னோட ஹைரார்கி. ஹைரார்கினா எதை முதல் காட்ட போகிறேன், எதை செகண்டரியாக காட்ட போகிறேன், யூசர் எங்கே கிளிக் பண்ண வைக்க போகிறேன், அந்த யூசரை கிளிக் பண்ண வைக்கிற டிசிஷனே உங்களோட இதுதான். சொன்னால் நம்ப முடியுதா? யூசரு யூசரை கிளிக் பண்ண வைக்கிற அந்த பிஹேவியரே உங்களுடைய தான். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யூசர் எதை கிளிக் பண்ண போகிறான், எதை கிளிக் பண்ண வைக்க போகிறன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த கிளாரிட்டி இருக்கா? ஓகே. சி, இசட் பேட்டர்ன், எஃப் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னை யாராவது பார்த்துருக்கீங்கன்னா மீ அப்படின்னு போடுங்க. ஒரு பேஜை டிசைன் பண்ணும்போது எஃப் பேட்டர்ன் டிசைன் அண்ட் இசட் பேட்டர்ன் டிசைன், இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? வெரி குட். நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க நோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், இதை பார்த்துக்குங்க. விஷுவல் ஹைரார்கி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ன்றது. reading patterns. By using these principles effectively, designers can guide the viewer's focus, ensuring that the most important elements are noticed first, and create a more intuitive and engaging experience. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தெரியுமா? விஷுவல் ஹைரார்கின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். இது இதெல்லாம் வந்து ஒரு யூஐ டிசைனருடைய பாயிண்ட். இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? போர்ட்ஃபோலியோ கிரியேஷனில் அந்த சப்ஜெக்டில் இருக்கோம். அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோக்கு என்ன தேவை? ஒரு நல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு, யூஎக்ஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ யூஐக்குள்ளே வந்துட்டீங்க. யூஐயில் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போய் படிங்க, iOS பற்றி படிங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் எடுத்திருந்தேன் இல்லையா உங்களுக்கு? வி ஹாவ் சீன் திஸ் ரைட், இந்த டுட்டோரியல். அதாவது டெவலப்பர் டாட்டா ஆப்பிள்குள்ளே போய் பாருங்கள். அதே மாதிரி கூகுளோடைய கூகுளோடைய ஆண்ட்ராய்ட் டாட் டெவலப்பர்ஸ்குள்ளே போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். எஸ், நான் சொல்லியிருந்தேன்னா ஐ பீன் கவர்டு திஸ். இதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தேன்னா எஸ்ன்னு போடுங்க. நான் சொல்லலைன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிடுவேன். யூஐ டிசைன் பொறுத்த வரையும் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் டிசைன் தான். ஓகேவா? ஸோ காம்பனன்ட்ஸ் மெட்டீரியல் டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஐ டோல்ட் யூ யூனிட் டு ரெஃபர் எக்ஸாக்ட் ஆண்ட்ராய்டு அவங்களுடைய பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசோர்ஸஸை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? வி ஹாவ் அ ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்குது. இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், யூ கேன் மேக் அ பெட்டர் டிசைன் ஆக்சுவலி. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கிங்க. ஆண்ட்ராய்டோட டெவலப்பர்ஸ்குள்ளே போய் ஸ்டடி அபவுட் டிசைன் சிஸ்டம் அண்ட் மெட்டீரியல் டிசைன்ஸ், ஃபவுண்டேஷன், ஸ்டைல்ஸு, லேஅவுட்டு, பிஹேவியரு, காம்பனண்ட்டு, ஹோம் ஸ்க்ரீனு, அக்சசபிலிட்டி, ஆல் தோஸ் திங்ஸ், ஆல் தோஸ் பாயிண்ட் யூ ஹாவ் டு பி வெரி குட், வெரி கிளியர் ஆக்சுவலி. இதுலலாம் நீங்கள் கிளியராக இல்லைன்னா, இதில் நம்ம வந்து கிளியராக இல்லைன்னா நீங்கள் ஒரு யூஐ டிசைனராக வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? ஒரு டிசைனை வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஓகே பண்ணுறது கிடையாது. நம்ம டிசைனர் யூஐயில் வி ஹாவ் டு கோ வித் 3 to 4 வெர்ஷன்ஸ். ஒரு டிசைனராக நீங்கள் போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம்? எத்தனை வெர்ஷனு? 3 to 4 வெர்ஷன். அப்போது யூஐயில் எதெல்லாம் பாசிபிளாக இன்னும் பண்ண முடியும்? ஒரே ஒரு ஃபீச்சருக்கு
ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அங்கே தான் யூ ஆர் வின்னிங் த கேம். ஓகே, ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ், ஐஓஎஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. விண்டோஸ் டிசைன் சிஸ்டம் போட்டிங்கன்னா வரும். ஓகே, அதில் ஃப்ளூயண்ட் யூஐக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு டீட்டெயிலான டிசைன் சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறதுக்கான பக்காவான விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், ரியாக்டில் பண்ணணுமா இருக்குது, வெப்பில் பண்ணணுமா இருக்குது, விண்டோஸா, ஐஓஎஸா, ஆண்ட்ராய்டா, மேக்ஓஎஸா, எந்த பிளாட்ஃபார்முக்கு வேணால் பண்ணுங்கள். என்கிட்ட டிசைன்ஸ் பக்காவே இருக்குது. படிங்க, படித்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ யூஎக்ஸ் ஒரு கடல். ஓகே, யூஐ அப்படின்றது ஒரு கடல். சொல்லுது புரிஞ்சுதா? ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாக படித்தா மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும். அப்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் இந்த ஃப்ளூயண்ட் யூஐயாக இருக்கட்டும், இல்லை மேக் ஓஎஸாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டு ஓஎஸாக இருக்கட்டும், அதில் எந்த கொஷின் அவங்கக்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு பதில் தெரியணும். அதை நான் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலான்ற அந்த நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டூல் டிப்னா எங்கே வரும்? ஃபஸ்ட்டு டூல் டிப்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் டூல் டிப்? Can anyone can tell me what is tooltip? டூல்டிப் தெரியாதா? மீ நோ. ஓகே, உங்களுக்கு ஒரு டாஸ்க் இப்போ இருக்கு இன்னைக்கு. கைஸ், டூல் டிப்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் கைஸ். ஓகே ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நீங்கள் இதை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? மெட்டீரியல் டிசைன் M3 மெட்டீரியல் டிசைன் காம்பனண்ட்டுக்குள்ளே போங்க. ஓகே, இதில் இங்கே நிறைய காம்பனண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். ஆப் பார். ஓகே, ஆப்பு, ஆப் பார். ஓகேங்களா? டாப் பாரு, பாட்டம் பார். சரியா? இதை எல்லாரும் என்ன பண்ணுங்க, பென்னு பேப்பர் எடுத்துங்க, A4 ஷீட் எடுத்துங்க, எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டு வரீங்க. எல்லாத்தையுமே ட்ரா பண்ணணும். ஓகே, அதில் இருக்கிற பேர் என்ன மேலே வந்து பாருங்க. ஒன்று ஒன்று என்னன்னா சர்ச் பார், 2 ஸ்மால், 3 மீடியம், 4 லார்ஜு. இதுக்கு பேர் வந்து யூஐ அனாட்டாமின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? யூஐ அனாட்டாமி. நீங்கள் படிச்சிருக்கிற யூஐயை தெளிவாக படிக்கிறதுக்கான இடம் இதுதான். இங்க பாருங்க, யூஐ அனாட்டாமி இதுதான். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இதோட பேர் வந்து கண்டெய்னர். ஓகே, ரெண்டாவதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பட்டன். அதாவது இதுக்கு பேர் வந்து பேக் பட்டன் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு பேர் லீடிங் பட்டன். ஓகே, தேர்டு ஒன்று இதுக்கு பேர் ஓகேங்களா ட்ரைலிங் எலமெண்ட். ஃபோர்த் ஹெட்லைன். ஃபிஃப்த் சப்டைட்டில். இதுக்கு பேர் அனாட்டாமி. என்ன அனாட்டாமி? யூஐ அனாட்டாமி. இது எல்லாத்துக்கும் இருக்கு. பேட்சு, பட்டனு, ஓகேவா, கார்டு, கரோசலு, செக் பாக்ஸு, சிப்ஸு. சிப்ஸ்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சிப்ஸ். ஓகே, ஸோ சிப்ஸ் மீன்ஸ் திஸ் இஸ் வாட் சிப்ஸ். டயலாக் பாக்ஸு, டிவைடரு, ஓகே, லிஸ்ட்டு. அதில் டூல் டிப்னு ஒருத்தர் இருக்கான். இந்த லாஸ்ட்டாக இருக்கான் பாருங்க, டூல் டிப். ஓகேங்களா? இவன் யாரு அப்படின்னா, உங்கள் ஆப்பில் இப்படி ஹோவர் பண்ணால் வரான் பாருங்க, இது வரான் பாருங்க, இவன் தான் டூல் டிப்.
நான் இப்படி மவுஸை திரும்பிட்டு இது மேலே வச்சேன்னா கீழே ஒரு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் டூல் டிப். டூல் டிப் எங்கே வரும் எங்கே வரக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வரக்கூடாது டூல் டிப். அதாவது ஸ்பெக்கு வித் ஐகான் போட்டிருக்காங்களா, அங்கே வரக்கூடாது. ஒன்லி ஐகான் மட்டும் போட்டிருப்பாங்க பாருங்க, அங்கே வரணும். சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். எங்கே வரணும்? உங்களோட ஐகான் இதை போட்டிருக்குன்னா, அங்கே வந்து பாருங்க, எக்ஸ்டென்ஷன் வருது பாருங்க லாஸ்ட்டாக கார்னரில். தெரியுதா? என்னுடைய மவுஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என் மவுஸை பார்த்துங்க, இங்கே நான் கார்னர்ல இருந்து வைக்கிற எக்ஸ்டென்ஷன் வருது பாருங்க. அந்த மாதிரி வெறும் ஐகான் போடுற இடத்துல மட்டும் டூல் டிப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, இது மோர் இன்ஃபர்மேஷன். அந்த இடத்துல லைட்டாக ஹைலைட் பண்ணிட்டு அதில் காட்டுறேன் நான். அப்போ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டூல் டிப்பை நான் எங்கே யூஸ் பண்ணணும்? இதோ இது பாருங்க. யூஸ் டூல் டிப் டு ஆட் அடிஷ்னல் கான்டெக்ட்ஸ் டு தி பட்டன் ஆர் அதர் யூஐ எலமெண்ட். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குது. அது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நான் உங்கள் எல்லாரையும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எல்லாத்தையும் படம் வரைஞ்சிட்டு வர சொல்லியிருக்கேன். யூ டேக் யுவர் நோட் புக் அண்ட் பென்னு. ஓகேவா? A4 ஷீட் எடுத்துங்க. எல்லாத்தையும் வரைஞ்சி பார்த்துக்கிட்டு வரீங்க. என்னுடைய யூஐயில் இதுதான் டாஸ்க். யூ ஹாவ் டு ட்ரா எவ்ரி காம்பனண்ட். பட்டனு, கார்டு, கரோசலு, செக் பாக்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்சி பார்த்துட்டு வர சொல்லுவேன் நான். ஏன் தெரியுமா? ஏன்னா என் பையனுக்கு தெரியணும், எங்கள் ஆளுங்களுக்கு தெரியணும், இதை நான் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது. சொல்றது புரிஞ்சுதா? யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆல்ரெடி ஐ ஃபினிஷ்ட் திஸ் டாஸ்க், பட் டாபிக் நேம் ஒன்லி ஐ டோன்ட் நோ. பண்ணவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? டாபிக் நேம் தெரியல, எனக்கு வந்து எனக்கு அந்த ஐகான் தெரியும் அப்படின்னா, நீங்கள் படிச்சதுக்கான ரிலவெண்ட் மீனிங்கே இல்லாமல் போயிடுது பாருங்க. எனக்கு பேர் தான் தெரியணும், அது எங்கே யூஸ் பண்ணணுன்ட்டு தெரியணும், அப்புறம் அதோட விஷுவல் எப்படி இருக்கணும்னு தெரியணும் எனக்கு. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வித் டெவலப்பர்ஸ். அங்கே போயிட்டு அவங்க கிட்ட, டேய் தம்பி அதை மாற்று, இதை மாற்று. அவன் கேட்பான், எதையா மாற்ற சொல்லியா? அப்போ யூ நீட் டு நேம் த காம்பனண்ட். ஐயோ, எலமெண்ட்டோட பேர் ஒன்று இருக்குது, அந்த பேர் இருக்கு அதுக்கு. அந்த பேர் என்ன? உன் டெவலப்பர் கேட்பான், என்னத்தை மாற்றணும் சொல்லியா ப்ராப்பரா? ஐயோ, அது அது கண்ணு தெரிந்து பாரு, மேலே தூக்கி போடியா, அந்த லைன் கீழே. அப்படிலாம் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு டேர்ம் வச்சு பேசணும். அந்த டேர்ம் பேட்சை மாற்று, சிப்பை மாற்று, டயலாக் பாக்ஸு, டிவைடரு, லிஸ்ட் வியூவு, மெனுவு, நேவிகேஷனு, அப்படி சொல்லி அந்த பேரோட அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? கான்வெகேஷன் பண்ணணும். நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணணும். இதை பண்ணாமல் நீங்கள் எப்படி இதை பண்ணாமல் நம்ம எப்படி வந்து நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணுன்னு சொல்ல முடியும்? நேமும் தெரியணும், டூலும் தெரியணும், அது எங்கே யூஸ் பண்ணணுன்றது தெரியணும். அதுதான் ஒரு உண்மையான உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு அழகு. இப்போ எஸ், நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க தான் டாஸ்க்கு, நான் இல்லைலாம் சொல்லலை. இப்போ நான் டூல் டிப்பு கேட்டும்போது ஏன் தெரியாமல் கொண்டிருந்தீங்க? ப்ரோ, எனக்கு அந்த யூஐ எலமெண்ட் தெரியும் ப்ரோ, அதுக்கு பேர் தான் தெரியாது. சொல்ல முடியுமா போயிட்டு? யூ ஹாவ் டு டேக் அ சீரியஸ் நோட் ஹியர். யூஐ காம்பனண்டோட பேர் தெரியாம நீங்க ஒரு யூஐ டிசைனர் வெளியே போய் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. அவனை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த காம்பனண்ட் எப்படி பெஸ்டா நம்ம பண்ண முடியும், அதோடைய மேக்சிமம் யூட்டிலைசேஷன் என்ன, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. எஸ், நோ, குட் ப்ராக்டிஸ், பேட் ப்ராக்டிஸ், வாட் இஸ் அக்சசிபிலிட்டி சேயிங். யூஐ டிசைனுக்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. யூஎக்ஸ்குள்ள பார்த்ததெல்லாம் அது தனி ப்ராசஸ். யூஐக்குள்ள வந்தீங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. புரிஞ்சுதா?
நான் பேசிக்கலி நான் இந்த செஷன்ல யாருக்கும் நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக எடுக்க மாட்டேன். இந்த இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்ல வந்து ஐ ஸ்கிப் கம்ப்ளீட்லி திஸ் போர்ஷன்ஸ் அண்ட் ஆல். நான் இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஓகே. இதெல்லாம் என்னோட 4 மந்த் இன்டர்வியூ, சாரி 4 மந்த் யூஐ யூஎக்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து படிச்சீங்கன்னு சொல்றேன் நான். ஓகே. ஐம் கிவிங் சம் டீட்டெயில் இன்சைட் ரைட் நவ் டுடே அபவுட் யூஐ. ஸோ யூஐ படிக்கிறீங்க அப்படின்னா பேர் தெரிஞ்சு படிக்கணும். அது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதோடைய மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் என்ன, அதோட அனாட்டமி என்ன, அது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எங்கே பயன்படுத்தக்கூடாது, அதை யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்ற அந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? Is the tool used to view the particular information in the app? Thank you for the input, Mr. Babu. Yes. ஸோ அது போல் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு மீனிங் இருக்கு. ஓகே. அந்த மீனிங்கை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த யூஐ டிசைன். அதுக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படிலாம் பெட்டராக பயன்படுத்தலாம், என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் நம்ம ஒரு யூஐ டிசைனருக்கு நீங்கள் போய் ஒரு சஜஷன் எப்படி கொடுக்க முடியும்? ஹவு யூ கேன் ஏபிள் டு கிவ் அ சஜஷன் ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர்? ஓகே, நீங்கள் பிஸ்னஸ் பர்சனுக்கும் ஸ்டேக் ஹோல்டருக்கும் நிறைய அறிவுரை சொல்லிடலாம். கம்மிங் டு யூஐ சைடு, யூஐ சைடில் டெவலப்பர் என்ன சொல்லுவார்? நோ, ஐ கேனாட் டூ திஸ். ஒய்? ஏன் அவனால் பண்ண முடியாது? பிகாஸ் எனக்கு வந்து பிளாட்ஃபார்மில் அந்த பண்ண முடியாது. பிகாஸ் நான் பண்ணுறது ரியாக்ட், இது வேற ஒரு ஆங்குலரில் பண்ணது. தேர் வாஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன் திங்ஸ் இருக்குது. ரியாக்ட் இருக்குது, ஆங்குலர் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போது அவங்களுடைய கம்பர்டபிலிட்டி என்ன, அவங்களுக்குள்ள என்ன நடக்கும், அது எப்படி பண்ண முடியாமல் போகும். யூ ஹாவ் டு பி மோர் இன்டு லைக் தட். மோர் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக போகணும். யூஐ டிசைனர்ஸோடைய முக்கியமான தேவையே என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் பக்காவாக இருக்கணும், பிக்சல் பர்ஃபெக்ட், அந்த டேர்ம் ஷுட் பி கிளியர். சி, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வைப் கோடிங் நீ சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. வைப் கோடிங்கே பண்ண தெரியும்னா நீங்கள் இந்த காம்பனண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த யூஎக்ஸ் டேர்ம்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த காம்பனண்ட் தெரியாமல் வைப் கோடிங்கில் போய் என்ன அடிப்பீங்க? எனக்கு லைட்டாக அது ஓவர் ஆகணும், ஓவர் ஆகும் இப்போ இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு டைப் பண்ணுவீங்களா? டூல் டிப்னு ஒரே ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா அது புரிஞ்சுக்கும் பட்டுன்னு. அப்போது ஒரு வைப் கோடிங்கே பண்ணாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் ஒரு ஏஐக்குள்ளே வரனாலும் சரி, டூல் நேம் தெரியாமல் நீங்கள் எப்படி வைப் கோடிங் பண்ண முடியும்? ஒரு இண்டஸ்ட்ரியல் டேர்ம்ஸ் தெரியாமல் எப்படி வைப் கோடிங் பண்ண முடியும்? இட்ஸ் வெரி டஃப் டு டூ திஸ். யூ காட் மை பாயிண்ட்? ஸோ ஸ்டார்ட் டுடே. ஐ கிவ் அ ப்ராக்டிஸ் டு யூ. எல்லா காம்பனண்ட்டையும் ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஓகேவா? ஸ்டார்ட் ட்ரா தட். ஒரு ட்ரா பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு அனாட்டமி இருக்குன்னு சொன்னேன், ஸ்பெக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்பெக்ஸ்னா ஹவு டு யூஸ் இட் இன் ப்ராப்பர் வே. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அதோடைய ஸ்டேட்ஸ் பாருங்க. எனேபிள்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஹோவர் பண்ணால் எப்படி இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும், டிசேபிளாக இருந்தால் எப்படி இருக்கும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். கண்டெய்னர், சர்ஃபேஸ், அதோட ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டீஸ். இங்கே பாருங்க, எனேபிளாக இருந்தால் எப்படி இருக்கணும், ஹோவராக இருந்தால் எப்படி இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரோசல் பிக்சருக்கான ஒரு இன்புட்டு. இது வந்து ஒரு யூஐயை இன்னும் தெளிவாக படிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க தான்ப்பா, ஃபிக்மாலாம் படிச்சிட்டீங்க தான், கண்டெய்னர் தெரியும், ஆட்டோலேட் பண்ண தெரியும், காம்பனன்ட் கிரியேட் பண்ண தெரியும், எல்லாம் சூப்பர் தான்ப்பா. ஆனால் பேர் தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எங்கே போய் நான் எடுக்கணும்? நான் எதை பார்த்து நான் என்னுடைய ஆப்புக்குள்ளே நான் இன்புட் கொண்டு வரணும்? விச் பிஹேவியர் ஐ ஷுட் ஃபாலோ? ஆண்ட்ராய்டு ஆப் பண்ணும்போது நான் எந்த பிஹேவியரை ஃபாலோ பண்ணணும்? ஐஓஎஸ் பண்ணும்போது என்ன என்ன பிஹேவியரை நான் ஃபாலோ பண்ணணும்? அந்த ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி நான் எப்படி டிசைன் பண்ணுறது? It's not about developer. It's about the user and the OS and platforms. Just start understand that much deeper level. அந்த தெளிவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா யூஐக்குள்ள போயிடலாம்.
இன்னும் நான் இதில் ரொம்ப வீக்காக தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் டூல்ஸ்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸ்டார்ட் டூ நவ். என்ன பண்ணுங்க? இப்போ எடுத்து ஒர்க் பண்ணுங்க. போட்டு பாருங்க. ஒவ்வொரு பேரையும் படிங்க. அதோட அனாட்டமி தெரிஞ்சுக்கங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ் போடுங்க. நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கோ இல்லை 60 டேஸ்க்குள்ள நான் ஆண்ட்ராய்டு ஃபுல்லாக முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸில் நான் வந்து விண்டோஸ் படிக்கிறேன். ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கைட்லைன்ஸை கரைச்சி குடிக்கிறேன் நான். என்னால் ஒரு பெஸ்ட் ஆப்புக்கு சஜஷன் கொடுக்க முடியும். அந்த பிலீவ்னஸ், அந்த கான்செப்ட் உங்களுக்குள்ள வந்துச்சு, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா, நீ மார்க்கெட்ல வின்னு. அந்த கான்ஃபிடென்ட் என்கிட்ட இல்ல. அப்படின்னா, நீ அந்த கான்ஃபிடென்ட்ட வர வை. அப்பதான் நீ இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. Figmaல ஒர்க் பண்ண தெரிஞ்சுட்டா போதும். Photoshopல ஒர்க் பண்ண தெரிஞ்சுட்டா போதும். Illustratorல ஒர்க் பண்ண தெரிஞ்சுட்டா போதும். நோ. இட்ஸ் நாட் லைக் தட். இட் இஸ் யுவர் அட்வைஸ். எதுக்காக நான் உன்ன வேலைக்கு எடுக்கிறேன்? உங்கள வேலைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கிவ் வேல்யூபிள் இன்புட் ஃபார் மீ. மை டீம் கோயிங் டு கெட் சம் இன்புட் ஃப்ரம் யூ. நீங்க குடுக்குற ஒவ்வொரு ஐடியாவும் எனக்கானது. என் டீமுக்கானது. அந்த ஒரு ஐடியாவுக்கு தே ஆர் கோயிங் டு பே யூ. இங்க எல்லாத்துக்குமே யோசிச்சு பாருங்க. நீங்க குடுக்குற டெலிவரபிளுக்கு அந்த டெலிவரபிளே எதுனா ஐடியா தான். அந்த ஐடியாவுக்கு தான் இங்க காசு தவிர்த்து, நீங்க குடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கு தான் அங்க காசு. நீங்க போய் அங்க எவ்ரிடே உட்காந்துட்டு வர்றதுன்றதெல்லாம் தேவையே இல்ல. நீ குடுக்குற ஒரு ஐடியா தான் எனக்கு வேலிடான பாயிண்ட். யாரெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்க? அக்ரி அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ப்ரோ இப்போ நீங்க வந்து சொல்லிட்டீங்க ப்ரோ. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க வந்து நான் வந்து இன்னும் படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி ப்ரோ நான் படிக்கிறதுக்கு ரியல் டைம்ல கொண்டு போலாம் அப்படின்னா, எவ்ரி டே ஸ்டார்ட் ரைட் அபௌட் ஒன் காம்போனன்ட். இன்னைக்கு நான் எத பத்தி எழுதப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போடைய பார பத்தி எழுதப் போறேன். அத ஃபுல்லா படிங்க. ஃபுல்லா படிச்சு வாங்க. ChatGPT தயவுசெய்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒர்க் ஆன் மேனுவல் ப்ராசஸ். எல்லாத்தையும் உட்காந்து படிங்க. படிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணி, ஒரு பக்காவான லிங்க்டின் போஸ்ட்டா டாப் டாப் பார், பாட்டம் பார், ஆப்போடைய பார்ஸ் எதுக்காக பயன்படுத்தணும்? எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு நீங்க சப்மிட் பண்ண தேவையில்ல. யூ சப்மிட் ஆன் லிங்க்டின். யூ சப்மிட் ஆன் உங்களோட பர்சனல் உங்களுடைய இதில கூட போட்டுங்க. பிஹின்ஸ்ல கூட போட்டுங்க. அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் எவ்ரி காம்போனன்ட் அண்ட் ரைட் அ ப்ராப்பர் கேஸ் ஸ்டடி. ஒரு ஒரு காம்போனன்ட்டோட பெஸ்ட் பிராக்டிஸஸ் என்னன்றதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க எழுதுங்க. எழுதலாமா? அத வந்து உங்களோட பிகின்ஸ்ல போடலாமா? எஸ். எஸ். பண்ணலாமா? இத நீங்க ரெகுலரா பண்ணனா உங்களுடைய யுஐ நாலேட்ஜ் பயங்கரமா இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். ஒரு சோசியல் ப்ரூஃப் ஒண்ணு கிரியேட் ஆகும். நீங்க ரெகுலரா உங்களோட ப்ரொஃபைல்ல ஒரு காம்போனன்ட் பத்தி பிகின்ஸ்ல ஆட் பண்ணும்போது, பீப்பிளே தெரிஞ்சுப்பாங்க. பரவால்ல இவன் ஒரு டீட்டெயிலா கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இவங்க டீட்டெயிலா ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எத பத்தி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஆண்ட்ராய்டோட ஒவ்வொரு எலமெண்ட்டை பத்தி படிச்சிருக்கிறாங்க. அத பத்தி டீட்டெயிலா ஒரு சினாப்சிஸ் குடுத்துருக்காங்க. அப்படின்ற அந்த ஃபீல் கிடைக்குமா? கிடைக்குமா? ஐ வில் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள். நான் வந்து சும்மாப்பா, நான் என் ப்ரொஃபைல விட்டுருங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல நான் உள்ள போயிட்டேன் இப்போ. எனக்கு பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உள்ள போயிட்டே இருப்பேன். எனக்கு அடுத்தடுத்த கம்பெனி போயிட்டே இருக்கும். பட் திங்க் அபௌட் ஃப்ரெஷர்ஸ் லைக் யூ. சி இத வந்து நான் 2018ல பண்ணதா, 19ல பண்ணதா, இல்ல 20ல பண்ணதா தெரியல. ஓகேங்களா? அப்ப போட்டது. ஓகே. சி பார்ஸ் இன் மேக் ஓஎஸ். ஓகே. அப்போ விண்டோ அனாட்டாமி அப்படின்னு போட்டு டைட்டில் பார், டூல் பார்,
டேப் பார், பாட்டம் பார், ஸ்கோப் பார், சைட் பார். இது 2020 பண்ணது நான். எதுக்கு பண்ணேன் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் எனக்கு இந்த அளவுக்குலாம் மெட்டீரியல் மெச்சூரிட்டிலாம் கிடையாது டிசைனில். நான் வந்து என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன் நான் ஆக்சுவலாக. திஸ் இஸ் வாட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கைட்லைன்ஸ். இந்த மாதிரி எவ்ரிடே நீங்கள் ஒரு டிசைன்ஸ் பண்ணி போடுறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு? இல்லை ஒரு காம்பனண்ட்டை பற்றி படித்து போடுறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பக்கம் உங்களோட விஷுவல் டிசைன்ஸோடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆக போகுது. ஒரு ஃபிக்மாவில் போட்டு டெம்ப்ளேட் மெயின்டைன் பண்ணிட்டு வர போகிறீங்க. ஓகேவா? ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரலாமா நீங்கள்? அப்போது ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே வர்றதுக்கு, ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கனாலோ, நீங்கள் யூஐயில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, யூஎக்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றதுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் போட்டிருக்கிறேன் நிறையா. இதில் வந்து ரொம்ப விஷுவல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டிருக்க மாட்டேன். பை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப அப்படியே போட்டு எல்லாத்தையும் டேட்டாவை போட்டு ஃபில்அப் பண்ணி வச்சுருப்பேன். யூஎக்ஸ் கூட டேட்டா தான் முக்கியம். ஓகே, திஸ் இஸ் மை யூஐ. ஓகே, ரொம்ப ஓவான யூஐலாம் இல்லை. இது ஒரு இன்டர்வியூக்காக பண்ணது, சிம்பிளி லேர்னில். ஓகேவா, அவங்களுக்கு பண்ணது. நான் 3 ரவுண்ட்ஸ் வரையும் போயிருந்தேன். ஃபைனல் ரவுண்டு நெகோஷியேஷனில் ஐ காட் கேம் அவுட். ஓகேங்களா? ஸோ கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட்ஸ், வென் கம்மிங் டு கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட், அந்த 5 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். என்ன இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான ப்ரொஃபைல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த யூஐ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சாதான்ப்பா நீங்கள் யூஐ டிசைனர். இல்லைன்னா நீங்கள் யூஐ டிசைனர் கிடையாது. ஐ ரைட் அண்ட் கிவ். என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் இதுக்கப்புறம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லலைப்பா, மார்க்கெட்டை தான் சொல்லும். உங்களுக்கு HTML CSS தெரியாம வேணா இருக்கலாம். ஆனால் என் காம்பனண்டோட ஒவ்வொருடைய பயன்பாடுகளை தெரியாமல் இருக்கக்கூடாது. நான் அதோட பேர் தெரியாமல் இருக்கக்கூடாது. அதை நான் எங்கே யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற கைட்லைன்ஸ் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியரா இருக்கீங்களா இப்போ? யாரெல்லாம் கிளியரா இருக்கீங்களா? கிளியர் போடுங்கப்பா. புரிஞ்சது ப்ரோ, பக்கா. நாங்கள் உட்காந்து யூஐ படிக்கிறோம் இப்போ. இதெல்லாம் பண்ணி இப்போ நான் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுடைய இதுவரையும் வந்து 14-15 செஷன் எடுத்துட்டோம். அதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஐட்டம் மட்டுமே இப்போ இவ்வளோ நாள் போட்டிருக்கேன் நான் ஒன்று ஒன்று. உங்கள் லோடு ஏறிட்டே இருக்கும் ஒரு நாளும். கரெக்டா? ரிசியூம் பண்ண சொன்னேன், ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ண சொன்னேன், லிங்க்டின் போட சொன்னேன், போர்ட்ஃபோலியோ பண்ண சொன்னேன். இதோ இப்போ இது படிக்க சொல்லியிருக்கேன். உங்களோட லிஸ்ட் ஏறிட்டே வருதா? அப்போ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ இதெல்லாம் டே 1ல நம்ம பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? எனிவே, நாட் அ ப்ராப்ளம். நவ் ஆல்சோ யூ காட் சம் ஐடியாஸ். பண்ணலாமா? யோசிக்கலாமா? ஸ்டார்ட் டேக் ஆக்ஷன் டுடே. எல்லாத்தையும் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் வரைஞ்சு பார்க்குறீங்க. 2வது ஒரு மெட்டீரியலை பற்றி எழுதுறீங்க, போஸ்ட் போடுறீங்க, என்னை டேக் பண்ணுறீங்க. 2வது உங்களுடைய பிகின்ஸில் அதை ஆட் பண்ணுறீங்க. பண்ணலாமா? அக்ரி? எஸ்? எஸ்னா எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். நீங்கள் எல்லாரும் ஐடியில் போய் உட்காந்து ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்து லக்ஷ்மணோடைய ஒரு இன்டர்வியூவில் வந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது, ஜூமில் பேசும்போது, அதே நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் போடும்போது எப்படி இருக்கும்? ஸோ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம் டீப்பர் லெவல். ஓகே, நல்லா டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய பெரிய பெரிய ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா காசு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் 50 LPA 60 LPA கூட போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்களுடைய மைண்டில் வந்து ஸ்டஃப் இருக்குன்றதை பொறுத்து. அந்த இருக்கிற ஸ்டஃப்பை 4 பேருக்கு தெளிவுபடுத்துறது ரொம்ப அது முக்கியமான விஷயம். மைண்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃப்பு வெளியிலையும் தெரியணும்.
ஓகே. உள்ள இருக்கு ஆனா வெளியில தெரியல. நோ, 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 நோ. இட்ஸ் நாட் லைக் தட். இட் ஷுட் பி ஹியர். இட் ஷுட் பி இன் அவுட்டர் சைடு ஆல்சோ. ஓகே. இங்க இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். திஸ் இஸ் ஹவ் யூ டு மெயின்டைன். ஓகே. ஐடி வில் ஆல்வேஸ் டேக் யூ. ஏஐ எல்லாம் ஓகே தான், ஃபைன் தான். உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, தட்ஸ் மை நீட். காட் இட். கிளியர். சூப்பர். ஓகேப்பா. பக்கா. ஸோ கீப் த ட்ராக். உங்களுடைய குரூப்பில், ஐ மீன் நம்ம குரூப்பில் போயிட்டு, பிளேஸ்மெண்ட் குரூப்பில் போயிட்டு ஸ்டார்ட் ரைட் அபவுட் டுடேஸ் திங். அண்ட் என்னென்னலாம் இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, வாட் அண்ட் ஆல் திங்ஸ் ஸ்டில் வி நீட் டு டூ, அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குன்னா இன் ப்ராக்ரஸ் போடுங்க. ரெஸ்யூம் பண்ண சொல்லிட்டேன், பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன், பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராக்ரஸ். இப்போ யூஐ படிக்க சொல்லியிருக்கேன், ப்ராக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ் எல்லாம் முடிங்க, உங்கள் கையில் வேலை இருக்கும். புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ பீப்புள் ஹேவ் எனி டவுட் ரைட் நோ? ப்ரோ ஹாய் ப்ரோ. எஸ், ஹாய். பட் ப்ரோ எனக்கு டவுட், பட் ஆனால் இன்னைக்கு சப்ஜெக்ட் பத்தி இல்லை, பட் எனக்கு கெரியர்ல ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ இப்போ நம்ம இன்டர்னா ஒரு கம்பெனில போயிட்டு இருக்கோம். ஸோ வேற ஏதாச்சும் ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிச்சு அப்படின்னா, அப்ப இப்போ நம்ம 1 மந்த் போறோம், அப்ப நெக்ஸ்ட் மந்த் அப்படியே ஸ்விட்ச் ஆகலாமா ப்ரோ? உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, ஓகேங்களா? எனக்கு மந்த்லி நல்ல சேலரி கிடைக்குது, எனக்கு நல்ல லேர்னிங் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் என்ட்ரி. அந்த 1 மந்த் இன்டர்ன்ஷிப் எனக்கு போயிட போகுது, ஏன்னா நான் போகிறது இன்னொரு இன்டர்ன்ஷிப்புக்கு தான் போகிறேன். அங்கே எனக்கு பெருசாக growth இருக்குமா தெரியாது, ஆனால் இங்கே நல்லா growth இருக்குன்னா எங்கே உங்கள் growth இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒர்க் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அதாவது சம் கம்பெனி வில் ஹைர் யூ. கம்பெனி ஹையர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க எந்த மாதிரி ஜாப் வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யூஐயூஎக்ஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? Do some R&D about the company. Before selecting a company, understand their business model. அவங்க ஒரு சோஷியல் மீடியா ஏஜென்சினா நீங்கள் போஸ்டர் டிசைன் மட்டும் தான் பண்ண போறீங்க, கரெக்டா? ஓ. இல்லை ரீல்ஸ் பண்ண போறீங்க. இது ரெண்டு தான் பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரு வெப்சைட் என்ன கிரியேட் பண்ணுவீங்க. ஆனால் வெப்சைட்டில் கூட ஃபிக்மா, இப்போ என் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண சொல்லுவேன் வெப்சைட்டில். நோ டைரக்ட் வெப்சைட் கிரியேஷன். யூ வாண்ட் டு பி வித் த ஃபஸ்ட் ஒயர் ஃப்ரேமு, அப்புறம் தான் டெவலப்மெண்ட்டு. இதுதான் என் ப்ராக்டிஸு. ஏன்னா நான் ப்ராப்பராக யூஎக்ஸை படிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன காட்டணும், செகண்ட் என்ன காட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுமா? ஸோ யூ ஷுட் செலக்ட் த கம்பெனி, ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ, பிஸ்னஸ் மாடல் எல்லாமே இருக்குது. இன்டர்ன்ஷிப் கிடைச்சிது, ஓகே. இனிஷியல் பீரியடுக்கு ஓகேப்பா, கிராஃபிக் டிசைனரோ இல்லை ப்ராடக்ட் டிசைனரோ ஏதோ ஒரு ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஓகே, நல்ல விஷயம். ஆனால் செகண்டாக சூஸ் பண்ணுற கம்பெனி கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணணுமா இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு டேக் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கம்பெனி, தேர் பிஸ்னஸ், தேர் கோல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும். நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும், என் வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே கிராஃபிக் டிசைன் போஸ்ட் கிரியேஷன் மட்டும் தான் இருக்குமா, இல்லை எப்பப்போ ஏதாவது வெப்சைட் கிரியேஷன் பண்ணுறது கொடுப்பீங்களா? அவங்க கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னா போகலாம், தப்பு கிடையாது. இல்லை இருக்காது அப்படின்னாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து வெப்சைட் ஒர்க்கும் தேவைப்படுது, ஏன்னா என் ப்ரொஃபைலை வந்து நான் யூஐ வெப்ஸ்குள்ள தான் பொசிஷன் பண்ணுறேன், நீங்கள் அந்த அந்த மாதிரி ஜாப் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. வேற ஏதாவது தேங்க்யூ டவுட்ஸ் ப்ரோ. இருக்கா? ஓகே கைஸ், வேற யாருக்காவது ஏதாவது டவுட்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே. ஸோ நாளைக்கு காலையில் இதே மாதிரி மார்னிங் செஷன் கனெக்ட் பண்ணுவோம். நம்மளோட யூஐயூஎக்ஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்போடைய டே 15th அன்னைக்கு, கரெக்ட் தானே? 15ஆ 16ஆ? ஸோ எவ்வளோ விஷயங்கள் கற்றுருந்துருப்பீங்க 15th? ஓகே, வெரி குட். எவ்வளோ விஷயங்கள் கற்றுருந்துருப்பீங்க?
எனக்கு உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? எப்படி கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ரைட் அபவுட் மீ அண்ட் மை இந்த இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் பத்தி ரைட் சம்திங் அபவுட் இன் சோஷியல் மீடியாஸ் as well as மை ப்ரொஃபைல். ஓகே, நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு சப்போஸ் யாராவது வீடியோ கொடுக்குற மாதிரினா கூட நல்லா இருக்கும். ஸோ கிவ் மீ ஒரு ஒண்டர்ஃபுல் வீடியோ ஆர் வாய்ஸ் நோட் ஆர் டெக்ஸ்ட், எனிதிங், எனி ஃபார்மேட். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட் தான் அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையில் இம்பாக்ட் கொடுக்க போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா இருக்குன்னு சொன்னாதான் 4 பேர் அடுத்தவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே வந்து அத பார்த்துட்டு, ஃபீல் பண்ணிட்டு 4 பேருக்கு சொல்லும்போது தான் தே மே கெட் சம் அவேர்னஸ். ஸோ கிவ் சம் குட் ஃபீட்பேக்ஸ் அபவுட் மீ அண்ட் மை வொர்க் அண்ட் மை மென்டரிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தான். நீங்க பண்ணா கூட தான். ஃபீட்பேக்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல? நானுமே கேட்பேன் உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே. ஃபீட்பேக் குடுங்க, ஃபீட்பேக் குடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரு யுஎக்ஸ் டிசைனர் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. So feedback must. Okay. So give me your feedbacks in WhatsApp and video and my Google reviews. Okay. Thank you guys. Bye. Okay. Okay. Thanks guys. We'll connect tomorrow. Bye.